திடீர் யோகம், திடீர் பண வரவு. நீ கேட்டுட்டு பணம் உடனே கிடைக்கும். நீங்கள் லோன் போட்டுருந்தீங்களா, உடனே கிடைக்கும். அப்படி உடனடி பணம் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கி ஒற்றுமை மேம்பட போகுது. குடும்ப பெண்களுக்கு ஒரு கௌரவமும் அந்தஸ்து கிடைக்கும். தாய் வீடு சைடு சப்போர்ட்டு கிடைக்கும். தாய் வீடு சைடு வர வேண்டிய பணம் பொருள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பெண்கள் நினைத்த காரியம் கைகூடும். எதிர்பாராத நல்ல செய்தி வரும். எதிர்பாராத உதவிகள்லாம் வந்து சேரும். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே நெருப்பு மணக்கிற மாதிரி குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்க. தத்தளிப்பீங்க அப்படியே அந்த இடமே. இந்த இடத்த விட்டு எங்கே விட்டு ஓடி போடலாமா, இருக்கவே முடியலையே, யாராவது சேவனை பண்ணி வச்சுட்ருப்பாங்களா, ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்களா, மாய மந்திரம், கண்டிஸ்டாக இருக்குமா, தோஷமாக இருக்கும், இப்படிலாம் பல வாஸ்து பிரச்சனையாக இருக்குமா, தோஷமாக இருக்கும், ஏன் நம்மளால் இங்கே இருக்க முடியல, ஓடுதா உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. போக போகப்போ அந்த மாதம் இறுதிக்குள்ளே ஓரளவுக்கு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனாலும் பயப்பட தேவையில்லை. தந்தையால் இருந்த பிரச்சனையும், அரசாங்கத்தில் இருந்த பிரச்சனையும், அரசியல்வாதியாக இருந்த பிரச்சனையும் எல்லாம் படிப்படியாக குறையும். கும்பராசி நேயர்களே, 2இல் உங்கள் ராசிநாதனை அமர்ந்திருக்கிறார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தில் 4 கிரக சேர்க்கை இருப்பது குடும்பத்தில் ஒரு கிரக யுத்தம் என்றே சொல்லலாம், ஒரு போராட்டம் என்றே சொல்லலாம், அல்லது கலகல என்று இருக்கும் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் 4 பேர் கெஸ்ட் வந்துக்கிறான்னு வச்சுங்க, வீடு ஒரு கலகலன்னு அமைப்பாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்குல்ல. அந்தமாதிரி ஒரு 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 கலகலகலன்னு இருக்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும், கலகலப்பு ஏற்படும். ஆகவே இந்த மாதத்தில், சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி உங்களுடைய ராசிநாதன் 2இல் இருப்பது குடும்பத்தில் இருந்த இந்த பொருளாதார தடை, அதாவது பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். தடைகள் விலகி வர வேண்டிய பணம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்குதா, வெளியில் பணம், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார். ஏன்னா கூட வந்து உச்சமற்ற சனி, உச்சமற்ற சுக்கிரன் இருக்கிறார், நீசமற்ற புதன் இருக்கிறார். ஆனால் அதுதான் நீசபங்க ராஜ்யத்தில் இருக்கிறதுனால வெளியில் இருந்து வர வேண்டிய பணங்கள் தடைப்பட்டு எங்கெங்கே நிற்கிது, தடைப்பட்டு அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. தொழில் முடக்குமா, கண்டிப்பாக டெவலப் ஆகும். தொழிலால் வர வேண்டிய வருமானம், தொழில் முதலீடு போட்டு வெளியில் நிற்கிற காசு கண்டிப்பாக வருமானம் வந்துடும். உங்கள் குடும்பத்துக்கு உறுதியாக பண வரவு ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கண்களோட பார்க்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு இருப்பது குடும்பத்தில் ஒரு சின்ன 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 வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார், தேவையில்லாத சண்டை ஏற்படுத்துவார், தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுப்பார், அப்படி தேவையில்லாத ஆசைகளை கொடுப்பார், கிடைக்காத பொருள் மீது ஒரு மோகம், பெண்கள் மீது மோகம், நகைகள் மீது மோகம், இடத்து மீது மோகம், அதாவது கற்பனை எட்டாத கற்பனையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. மந்தமாய்ந்த நிலை கூட மாறி சுறுசுறுப்பாக படிப்பாங்க. அதாவது நல்ல பரீட்சை எழுதாம். 10வது 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். நீங்கள் சரின்னு போயிடுவாங்க, தலையாடிட்டு போயிடுவாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் கூட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க. பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. நட்பு வட்டாரம் ஆதாயம் ஆதாயம் ஆதாயம். நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. மாமா உறவு, நண்பர்கள் உறவு சிறப்பாக இருக்குது. புதிய நண்பர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களை மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. காதல் செய்பவர்கள் காதல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. புதிதாக காதலில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுடைய நட்பு வட்டாரம் சிறப்பு. உங்களுக்கு பெண்களாக ஒரு ஆதாயம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணுமா இருக்கலாம். பெண்ணால் ஒரு ஆதாயம் பயன்படுத்திக்கோங்க. திடீர் யோகம், திடீர் பண வரவு. நீ கேட்டுட்டு பணம் உடனே கிடைக்கும். நீங்கள் லோன் போட்டுருந்தீங்களா, உடனே கிடைக்கும். அப்படி
உடனடி பணம் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை நீங்கி ஒற்றுமை மேம்பட போகுது. குடும்ப பெண்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். தாய் வீடு சைடு சப்போர்ட்டு கிடைக்கும். தாய் வீடு சைடு வர வேண்டிய பணம் பொருள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பெண்கள் நினைத்த காரியம் கைகூடும். எதிர்பாராத நல்ல செய்தி வரும். எதிர்பாராத உதவிகளாக வந்து சேரும். பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. கையிருப்பு உயரும். பேங்க் பேலன்ஸ் உயரும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். கணவன்கிட்ட பேசாமல் இருந்தீங்களா கண்டிப்பாக பேசுவீங்க. உறவினர்கிட்ட நல்லா பேசுவீங்க. இதெல்லாம் நல்லா நடக்கும். ராசிக்கு 3ல் சூரியன் இருப்பது ஒரு சிலருக்கு அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே நெருப்பு மணுக்கிற மாதிரி குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்க. தத்தளிப்பீங்க அப்படியே அந்த இடமே. இந்த இடத்த விட்டு எங்கே விட்டு ஓடி போடலாமா, இருக்கவே முடியலையே, யாராவது சேவனம் பண்ணி வச்சுட்ருப்பாங்களா, ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்களா, மாய மந்திரம், கண்டிஸ்டாக இருக்குமா, தோஷமாக இருக்கும், இப்படிலாம் பல வாஸ்து பிரச்சனையாக இருக்குமா, தோஷமாக இருக்கும், ஏன் நம்மளால் இங்கே இருக்க முடியல, ஓடுதா அவங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. போக போகப்போ அந்த மாதம் இறுதிக்குள்ளே ஓரளவுக்கு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனாலும் பயப்பட தேவையில்லை. தந்தையால் இருந்த பிரச்சனையும், அரசாங்கத்தில் இருந்த பிரச்சனையும், அரசியல்வாதியாக இருந்த பிரச்சனையும் எல்லாம் படிப்படியாக விரையும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யும் இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போவீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன், பதவி உயர கிடைக்கும். லஞ்சம் வாங்காதீங்க, மாட்டிக்காதீங்க, கவனமாக இருங்க. மேலுகதையுடைய நட்பெயர் கிடைக்கும். பணிபுரிய நண்பர்களுடைய சகா பணியாளர்களோட ஒரு நட்பு வட்டாரம் நல்லாயிருக்கும். இதுவரையில் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக விலகும். அதாவது பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை, வம்பு வழக்கோட்டு கேஸு, பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, நீங்கள் முடிச்சிக்கலாம். நீங்கள் இடத்துல பாகப்பிரணம் பண்ணாமல் இருக்கா, கண்டிப்பாக இந்த மாதம் கூடி வருவாங்க. நீ பேச்சுவார்த்தை உட்காந்து பேசி பாகப்பிரணம் பண்ணிக்கலாம். அதேபோல் அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிக்கிறாங்களா, எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து ஒரு சுகமாக நல்லா ஏற்பாடு பண்ணி சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வாகிறது ஒரு நல்ல வாய்ப்பு. வண்டி வாங்கின யோகத்தில் வந்து பார்த்திங்களாக்கா அருமையாக அமோகமாக சிறப்பாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது வந்து கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டுங்க, சரிங்களா. ஏற்கனவே நீங்கள் வண்டியில் ஒரு கண்டை தப்பிச்சு மீண்டு வந்துக்கிறீங்க, மறுபடியும் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எப்படி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக புத்திசாலியாக கையாளப்படும். நீங்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது, சரிங்களா. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தேவையில்லாமல் சிலர்கிட்ட பகை உற்பத்தி ஆகும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது ஒரு ஆரோக்கியத்தில் இடுப்பு பகுதியில் அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும், கவனமாக இருங்க. செரிமான கோளாறு வரும், பார்த்துக்குங்க. முக்கியமாக கடன் தொல்லை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் எதுவும் கடன் வாங்கிடாதீங்க. தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்க. அதே உங்களுக்கு ஒரு கடன் மீண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க, சரிங்களா. யாருக்கும் எந்த பண உதவியும் செய்யாதீங்க, பிரச்சனை போய் மாட்டிக்கும். கையில் காசு இருக்குதா, பேங்கில் போட்டு வைங்க. யாராவது கொடுத்தீங்களாக்கா வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிங்க, கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத இது மாட்டிக்காதீங்க. உங்களுடைய தசாபுத்தி 6ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வருமானால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெட்டில் கோமா ஸ்டேஜில் கூட எழுந்து வந்துடுவாங்க வீட்டுக்கு நல்லா. அதனால் வருத்தப்படாதீங்க. அரசு வேலை தேடுபவர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி 10 தசாபுத்தி 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை, அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. அதேபோல் ஒரு தொழிலதிபர் மாப்பிள்ளையோ, இல்லை சொந்த தொழில் செய்கிறீங்களோ, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பையனோ கண்டிப்பாக கைகூடும்.
சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் திருமணம் காத்திருக்கும் ஆண் பிள்ளைகளும் நீங்கள் எதிர்பார்த்த பெண் கண்டிப்பாக கைக்கு கூடும். வேலையில் இருக்கிற பொண்ணு கண்டிப்பாக அமையும். உறவுகார பெண்ணாக கண்டிப்பாக அமையும். உள்ளூர்லேயே வேணுமா உள்ளூர்லேயே விட அமையும். வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. இது ஒரு கோச்சார பலனே ஒரு 10 பேருக்கு வேலை செய்யும். மீதி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி, 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்குமானால் உறுதியாக திருமணம் நிச்சயம் உங்களது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழிலிலும் சரி, சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. எதையும் நீங்கள் சமாளிச்சுடுவீங்க. எதையும் சமாளிக்கிற திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதாவது பாதாசனி ஓடிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவு ஒன்றும் பாதிப்படாது. வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யும். வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம். இந்த மாதத்தில் பூமி பூஜை போடலாம். இல்லை கட்டுக்கிறக்க வீடு கிரகவாசம் பண்ணலாம். இல்லை புதுசாக இடம் வாங்கணும்னு நினைக்கலாம். பழசு வீடை விற்றுட்டு புதுசு வாங்கினீங்களா, பழைய இடத்தையோ வீட்டையோ விற்று புதுசு வாங்கிறதுக்கு யோகம் அருமையாக இருக்குது. தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிறதுக்கு யோகமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய இனம் கழிதலும் புதிய இனம் புகுதலும் என்ற மாதிரி புதுசாக பொருள் உள்ள வரப்போகுது. வீட்டுக்கு புதிய உறுப்பினர் கண்டிப்பாக வீட்டுக்கு வரப்போகுது. புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக அமையும். வெற்றி நிச்சயம், உறுதி நிச்சயம். நீங்கள் அப்பா அம்மா ஆவது உறுதி. வீட்டில் இருக்கும் வயசானால தாத்தா பாட்டி ஆவது உறுதி. உங்கள் சுய ஜாதகப்படி 5ஆம் இடத்துக்குண்டான தசாபுத்தியும், அதேபோல் 5ஆம் அதிபதி மேலும் கோச்சார் குருவும் ஒருமையானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. அதுக்காக உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும். வருத்தப்பட வேண்டாம். சித்திரை மாதம் உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.